வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ராசி லக்னம் காம்போவை நம்ம மார்ச் மாதம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிறிஸ்டல் கிளியராக நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுக்குறேன். இப்போ இந்த 4 ராசிகள் ஒரு லிஸ்ட்டு தரேன். எந்தெந்த ராசியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தோம். இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய டிரான்சிஷன்லாம் ரொம்ப 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 ஃபேவராக இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். அது 4-5 ராசிகள் இருக்குது. மொத்தமாக நான் சொல்கிறேன். ரிஷப ராசி 11ல் எல்லா கிரகமும் வருது. ஸோ உங்களுக்கு லாபம், ஜாக்பாட், லக்கு, ஃபேவராக இருக்குது, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் மிதுன ராசி 10ல் வர்றாரு. 10னா என்ன? பதவி, அதிகாரம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் அப்படின்னு 10. ஸோ 10ஆம் இடத்துல உங்களுக்கு மிதுனத்துக்கு எல்லா கோள்களும் வருது. மிதுன ராசியை சேர்ந்தவங்க. இது நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ராசியோட லிஸ்ட்டில் எடுத்தோம்னா துலாம். அனைத்து கோள்களும் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம். 6ஆம் இடம், 5ஆம் இடத்துல அப்படி 5 and 6ல் எல்லாம் போட்டி பந்தயங்களில் நிற்கிறாங்க. ஸோ வெற்றி ஸ்தானத்தில் நிற்கிறாங்க. போராடி ஜெயிக்க போகிறீங்க. நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அண்ட் பொதுவாகவே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் எல்லாமே ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ராசியை நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மகரம். மகரமுக்கு ஆல்ரெடி 7 சனி முடிஞ்சிருந்தது. அண்டு எல்லாமே சஞ்சாரம், அந்த எல்லா கோள்களோட சஞ்சாரம் எங்கே இருக்குன்னா கரெக்டாக 3rd ஹவுஸில் 3ஆம் இடம் முன்னேற்றம். 2nd ஹவுஸில் சில பிளானட்ஸ் இருக்குது. சனி அட்வான்ஸாக 3rd ஹவுஸில் தான் இருக்கார். ஸோ இப்படி மகரத்துக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குன்னு மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரேராக கும்ப ராசியை இன்க்ளூட் பண்ணோம். அதாவது 2026 மார்ச் மாதத்தில் கும்பம் ஆஃப்டர் சோ லாங் டைம் கிட்டத்தட்ட 2nd ஹவுஸில் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் வரப்போகுது. அதில் பர்டிகுலர் சுக்கிரன் உச்சமடைஞ்சு சனியோட இணையக்கூடிய நல்ல காலம் அப்படின்னு சொல்லி கும்பத்தை ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் நோட்ஸை கொடுத்துருந்தோம். அதாவது மார்ச் மாதத்தில் பிரமாதமான பலன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்ததில் ரிஷபம், மிதுனம், துலாம், அதுக்கு அடுத்தது மகரம், கும்பம் 5 ராசியை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 5 ராசி நம்ம எடுத்துப்போம். ரொம்ப சிம்பிள். இந்த 5 ராசியை நம்ம ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணோம்னா இது அப்படியே மார்ச் மாதம் நடந்துருமா? நாங்கள் லாட்ரி டிக்கெட் வேணால் லாட்ரி அடிக்குமா? ஜாக்பாட் கிடைக்குமா? அண்ட் இது கண்டிப்பாக பலனை கொடுத்துருமா? ரிசல்ட் வந்துருமா? நாங்கள் ஒரு வேலை ட்ரை பண்ணுறோம், வேலை கிடச்சிருமா? ஒரு வீடு வாங்க ட்ரை பண்ணுறோம், வீடு அமைஞ்சிருமா? கிரகப்பிரவேசம் செய்யலாமா? கல்யாணம் பண்ணலாமா? ரிலேஷன்ஷிப் கிளிக் ஆகிடும். ஏன்னா அதெல்லாம் தான் நான் சொல்லியிருக்கேன். மார்ச் மாதம் 2026 உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் நோட்ஸாகவே கொடுத்துருக்கேன் இந்த 5 ராசிகளுக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியோடு கொடுத்துட்றேன். பொதுவாகவே ஒரு ராசி என்பது ஒரு நல்ல ஸ்டேட்டஸில், அதாவது ஒரு ராசிங்கிறது ஒரு மூன் சைன் சொல்கிறோம். தமிழில் அது என்ன சொல்லுவோம்னா சந்திரா ராசி, சந்திரனுடைய ராசி, சந்திரன் நின்ன ராசி. ஏன் இந்த சந்திரன் நீங்கள் தமிழ் அஸ்ட்ராலஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா சந்திரனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சந்திரன்னா மனசு, சந்திரனா நம்ம பிறந்த ராசி, நம்ம பிறந்த அம்சம். ஸோ நம்மளுடைய யோகம் என்ன, சந்திரனுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அதுக்கப்புறம் சூர்யா ராசி இல்லைனா அந்த லக்னம் அடிப்படையில் போகிறது. இப்போ நம்ம அதை தான் ராசி லக்னத்தை கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ சந்திரனுடைய ராசியான ரிஷபம், மிதுனம், துலாம், மகரம், கும்பம் 5 ராசியை சேர்ந்துருந்தீங்கன்னா பொதுவாகவே மார்ச் மாதம் 2026 நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஒரு மினிமம் வச்சுப்போம். ஒரு நம்ம 80% மார்க் போடலாம். 80% மார்க் போடும்போது மினிமம்னு ஒன்று வச்சுப்போம். 30% வச்சுப்போம். 30% நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரி, அது கெடுக்குமா இல்லை கண்டிப்பாக கொடுத்துருமா அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுக்கு நான் அடுத்த கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் ரிஷபராசி, நிறைய பேர் ரிஷபராசி புலம்புவாங்க. ரிஷபம் எப்பவுமே சூப்பராக இருக்குன்றீங்க, ஒரே இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக கூட புலம்புவாங்க. இந்த பக்கம் மிதுனம், மிதுனத்துக்கு எதை பண்ணாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே ஆகாது. ஸோ எப்பவுமே புலம்புவாங்க. எப்பவுமே ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களை திருப்தியப்படுத்த முடியாது. பட் ஆனால் அவங்களுடைய அந்த பலன்லாம் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. துலாம் எப்பவுமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புடைய வாழ்க்கை அடுத்து 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 அடுத்துன்னு ஓடுது. அது ஒரு பக்கம் ஒரு கேட்டகிரி. இந்த பக்கம் மகரம், ஆஃப்டர் சோ லாங் நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டோம். இந்த மார்ச் மாதம்லாம் நிறைய சேஞ்சஸ் நடக்குமா, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? கும்பம், அதிசயமாக நம்மளுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்ற மைண்ட் செட். இப்போது இந்த லக்னத்தை எப்படி ஒப்பிடணும்னா முதல்ல நீங்கள் என்ன தசா புக்தி நடக்குதுன்னு பாருங்கள். லக்னத்தெலாம் கூட மறந்துடுங்க. நீங்கள் என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க, எதை சேர்ந்துருக்கீங்கலாம் மறந்துடுங்க. உங்கள் தசா புக்தி என்ன? வாட் இஸ் யர் தசா, வாட் இஸ் யர் புக்தி? சூரிய தசையா, சந்திர தசையா, அங்காரக தசையா, ராகு தசையா, சனி தசையான்றதை செக் பண்ணுங்கள். அந்த தசை ஒரு யோகமான தசையா? யோகமான தசைனா என்ன? யோகமான வீடு என்ன? இப்போ 9th house, 10th house, 11னா ப்ராஃபிட் அண்ட் மணி. அட்லீஸ்ட் மணி இருந்தாலே பல பேர் யோகம் நினைக்கிறாங்க. ஸோ 9, 10, 5, 4th house, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்டு.
ஸோ இப்படி யோகமான ஸ்தானங்களுக்குண்டான கிரகங்கள் தசை நடத்தினா யோக தசை. பர்டிகுலராக அந்த பிளான்ட் வந்து கெட்டு போயிடக்கூடாது. பர்டிகுலராக அந்த பிளான்ட் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வந்து ராகு கேதுவோட இல்லாமல் இருந்தால் ரொம்ப சூப்பர். அப்படி இருந்தாலும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். நல்ல ஸ்தானம்னா நான் சொன்னேன் 10, 11லாம் இருக்கலாம், 9லாம். இப்போ முதல்ல அந்த யோகமான தசை இருக்கா, புத்தி என்ன? சப்போஸ் சில பேருக்கு என்ன சனி தசை இருக்கும், யோக தசையாக இருக்கும். சுக்கிர தசை இருக்கும், யோக தசையாக இருக்கும். பட் புத்தி ராகு புத்தியாக இருக்கும். பட் புத்தி கேது புத்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன புக்தி நடக்குது, இந்த தசா புக்தி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா, நீங்கள் எந்த ராசியானா இருங்க, எந்த லக்னமானா இருங்க, எந்த நட்சத்திரமானா இருங்க, தசா புக்திக்கு உண்டான பிளானட் கரெக்டாக இருந்ததுன்னா அதுதான் உங்கள் விதி பாதையை கொண்டு போயிடும். அந்த பாதையில் நடக்கக்கூடிய நன்மைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கும். அந்த தசையை சரி பண்ணுறது எப்படி, கரெக்ட் பண்ணுறது எப்படி? ஒரு தசை சரியில்லைனா அந்த தசையை எப்படி சரி பண்ணலாம்? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, உடனே டாக்டர்கிட்ட போனால் ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரே ஒரு மாத்திரை தான் போடுவோம். உடம்புல ஏதோ ஒரு காரணத்தில் அது ப்ராப்ளம் பண்ணோம், அதை போய் இது சரி பண்ணும். ஏன்னா பிளட்டில் தான் அதை வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும். அதான் தசா. தசானா டோட்டல் பாடின்னு அர்த்தம். தசை நம்ம டோட்டல் பாடி. புக்தினா நமக்குள்ளே இருக்கிற புத்தி, அந்த புத்தி எப்படி திங்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதை புரிஞ்சுங்க. இப்போ இதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த 5 ராசி, ரிஷபம், மிதுனம், துலாம், மகரம், கும்பம், 5 ராசி நேரம் நல்லா இருக்குது. லாட்ரி, வேலை விஷயம், கல்யாண விஷயம், முன்னேற்றம், பைக்கு, காரு, வீடு விஷயம், ட்ராவல் பண்ணுறது எல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுப்போம். லக்கணம் என்னென்னு நீங்கள் வந்து முதல்ல செக் பண்ணி பார்த்தீங்களா? பர்த் சார்ட்டில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்கணம் என்னென்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா? அதோட எடுத்து பாருங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் புரியும். அந்த லக்னமும் ஒரு வேளை அதே ரிஷபம், சப்போஸ் நீங்கள் ரிஷபராசி மிதுன லக்னம், சப்போஸ் நீங்கள் மிதுன ராசி துலா லக்னம், சப்போஸ் நீங்கள் மகர ராசி கும்ப லக்னம், இல்லை கும்ப லக்னம் மகர ராசி, இப்படி மாற்றி மாற்றி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 5 ராசி லிஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா, அது 5 லக்னமாகவும் இருந்ததுன்னா மார்ச் 2026 ஆக்சுவலாக ஃபேவராக இருக்குது. ஏன்னா அந்த லக்னத்துக்கும் அந்த விதிக்கும் அந்த டிரான்சிஷன் எல்லாமே பொசிஷனில் வரும். அந்த ராசி மனசுக்கும் அந்த டிரான்சிஷன் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்கும். ஸோ விதிப்படியும் நல்ல இடத்துல ஒரு கோல் உட்கார்ந்து உங்களோட மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால், இரண்டும் இணைந்தால் உங்களுக்கு நிஜமான சந்தோஷமான ஒரு சக்ஸஸையும் கொடுத்துது. இதோடு தான் நான் சொன்ன அந்த தசாபுக்தியை கம்பைன் பண்ணி பாருங்கள், தசாபுக்தியை கம்பைன் பண்ணி பாருங்கன்ட்டு. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ரிஷபராசி தான், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் மிதுன ராசி தான், துலா ராசி தான், இல்லை வந்து கும்பம் மகரம் தான். பட் ஆனால் எங்கள் லக்னம் சிவமாக இருந்தால், எங்கள் லக்னம் கடகமாக இருந்தால், எங்கள் லக்னம் தனுஷாக இருந்தால், எங்கள் லக்னம் விருச்சிகமாக இருந்தால், எங்கள் லக்னம் மீனம் மேஷமாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? நியாயமான கேள்வி. அப்பவும் சொல்கிறேன், தசாபுக்தி நல்லா இருந்தா, உங்கள் ஜனனம் எடுத்த நட்சத்திரத்துலேருந்து தசாபுக்தி நல்லா இருந்தா அந்த லக்னமாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தசாபுக்தி சரியில்லை, நல்ல தசை நல்ல புக்தி நடக்கலை, யோக தசை இல்லை, பாவ தசை நடக்குது, கெடுபலனை கொடுக்குற தசை நடக்குது, ஆனால் அதே மாதிரி எங்கள் லக்னம் மேஷத்தில் போய் மாட்டிக்கிச்சு, மீனத்தில் மாட்டியிருக்கு, இந்த பக்கம் விருச்சிகத்தில் இருக்குது, விருச்சிக லக்னத்தை சேர்ந்திருக்கேன், கடக லக்னத்தை சேர்ந்திருக்கேன், சிம்ம லக்னத்தை சேர்ந்திருக்கேன், தனுசு லக்னத்தை சேர்ந்திருக்கேன், ரொம்ப படுத்துது என்னை போட்டு அப்படின்ற கண்டிஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மார்ச் மாதம் இத்தனை ராசி பலனுடைய பலனை கொடுத்தாலுமே பர்சன்டேஜ் அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். 80% அப்படின்னு ஒரு ஸ்கோர் வச்சுக்கிட்டான். சப்போஸ் 80% ரொம்ப லக்கியாக இருக்குது அப்படின்னு மார்ச் மாதம் வச்சிங்கன்னா, இந்த லக்னம் மாறும்போது, அந்த லக்னம் சரியில்லாத லக்னம் வரும்போது, அந்த தசாபுக்தி சரியில்லாத போது அப்படியே பர்சன்டேஜை குறைச்சிரும். அது அப்படியே 60 ஆகுது, 50 ஆகுது, 40 ஆகுது, 30 ஆகுது. அப்போ மினிமமும் போயிடுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஒவ்வொரு மாதமும் ராசி பலனை சொல்லும் போதே நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம், அந்த ராசிக்கு நேரம் நல்லா வந்துருச்சு, அந்த ராசிக்கு டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஃபேவராக வந்திருக்கு அப்படின்னு தான் அது பலன். அப்போ அந்த ராசிங்கிறது உங்கள் மைண்டு, உங்கள் எமோஷன்ஸ், அதில் என்னென்ன ஆசை இருக்கும்? ஒருத்தருக்கு பணம் வேணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு திருமணம் நல்லபடியாக இருக்கணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு ஹெல்த் நல்லா ஆகணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்கணுன்ற ஐடியா இருக்கும், ஒருத்தர் ஒரு புது முயற்சியில் இருப்பார், ஒருத்தர் வீசா வேணும்னு நினைப்பார், ஒருத்தர் ஃபாரின் போகணும்னு நினைப்பார், ஒருத்தர் படிக்கணும்னு நினைப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பலன் இருக்கும். ஒருத்தருக்கு ஜெல்ஸ் வாங்கணுன்னு இருக்கும், ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த மாதம் அது நடக்குமான்னு தான் நீங்கள் போராடுறீங்க. அதை தான் நான் வீடியோவாக கொடுக்குறேன். பட் அதை நான் கிளியராக ஒரு கிளாரிட்டியோடு தான் நான் கொடுக்குறேன். அந்த ராசிக்கு மார்ச் 2026 ஃபேவராக இருக்குது. ஆனால் என்ன தசாபக்தி நடக்குது, என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க, அதோட இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா? இப்போ பாருங்கள், சிம்பிள். ரிஷபராசி இல்லை மிதுனம் இல்லை துலாம் மகரம் கும்பம், இந்த 5 ராசியில் ஒரு ராசியை சேர்ந்துருக்கீங்க. அதுதான் இந்த வீடியோவில் அந்த ராசிக்கு தான் அந்த பலன் கொடுக்குறேன். அந்த 5 ராசியை சேர்ந்தவங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னு வச்சுங்க, 80% டிக் அடிச்சிருங்க. யோக தசை புக்தி, யோக புக்தி, நல்ல புக்திப்பா, சூப்பர் புக்தி, குரு புக்தி, சுக்கிர புக்தி, புதன் புக்தி, நல்ல புக்தி, இன்னொரு டிக்கு. லக்னமும் அதே 5ல் ஒரு லக்னம், 5 ராசியை சேர்ந்த நீங்கள் அந்த 5ல் ஏதோ ஒரு லக்னம், இப்போ லக்னம் ஃபேவர் ஆகிடுச்சு, ராசி ஃபேவர் ஆகிடுச்சு, உங்களுக்கு யோக தசை யோக புக்தி.
சூப்பர், சொன்ன மாதிரி 80% பலன் கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு அது முயற்சி, அது உன்னோட முயற்சி. உங்கள் பேர்த் சார்ட்டும் அதே மாதிரி யோகமாக இருக்கா, அது இன்னும் அது கடைசியாக பார்க்குறது தான் அந்த பேர்த் சார்ட். ஜனன ஜாதகத்துடைய யோகம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜனன ஜாதகத்துடைய யோகம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 5 ராசிகளுக்குள்ளான பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ரிஷபம், மிதுனம், துலாம், மகரம், கும்பம். இந்த 5 ராசிகளுக்கு யோக தசை யோக புக்தி நடந்திருந்தால், அந்த 5 ராசிகளுக்கு உட்பட்ட லக்னங்களாக இருந்தால், அதே ரிஷப லக்னம், அதே மிதுன லக்னம், அதே துலா லக்னம், அதே மகர லக்னம், அதே கும்ப லக்னமாக இருந்தால், இல்லை அதுக்குள்ளே நீங்கள் எங்கேயா ஷஃபில் பண்ணியிருந்தால் நேரம் நல்லா இருக்குது. மற்ற லக்னங்களுக்கு அப்படியே அந்த பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சிங்க. லக்னம் சரியாக வரலையா, அந்த 80லேருந்து ஒரு 20 கட் பண்ணுங்கள். தசா சரியாக வரலையா, இன்னொரு 20 கட் பண்ணுங்கள். புக்தி சரியாக வரலையா, அப்போது 80லேருந்து 20 40 ஆயிடுச்சு. புக்தி சரியா, இன்னொரு 10 கட் பண்ண 30 தான் வந்து நிற்கும். சார்ட்டும் ஆரோஸ்கோப்பும் பேர்த் சார்ட்டும் சரியா இல்லையா, அப்படியே இன்னொரு 10 குறைச்சிருங்க. இவ்வளோ தான் ஸ்கோர். ஏன் சில பேர் நீங்கள் புலம்புறீங்க அப்படின்னா, நான் நிறைய கமெண்ட்ஸை பார்ப்பேன். சொன்ன மாதிரி நடக்கலை, இது இன்னும் கிடைக்கல, இது இன்னும் வரல அப்படின்னா, ஏன்னா உங்களுடைய ராசி மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதோட தசா என்ன, அதோட புக்தி என்ன, அதோட லக்னம் என்ன, அதோட பேர்த் சார்ட்டோட யோகம் என்ன, இதை என்னைக்காவது நீங்கள் கரெக்ட் பண்ண பார்த்துருக்கீங்களா, அதை சரி செய்ய பார்த்துருக்கீங்களா? சரி செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒரு ஹாரோஸ்கோப்பில் உள்ள குறைகளை சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதை யாரும் முயற்சி எடுக்கிறது இல்லை. முயற்சி எடுத்தீங்கன்னா ப்ராப்ளத்தை அட்லீஸ்ட் நம்ம 100% நிவர்த்தி பண்ண முடியுதோ இல்லையோ குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் உடம்புல வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு, அதை வச்சுக்கிட்டே நான் ஒரு 10 வருஷம் வாழ்ந்துடுறேன், 20 வருஷம் வாழ்ந்துடுறேன்னா கடைசி வரைக்கும் அது தீரவே தீராது. அதுக்கு ஒரு சரியான டெஸ்ட் எடுத்து அதுக்கு சரியான மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மருந்தோ இல்லை அதுக்கேற்ற பயிற்சியோ செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு மாற்றத்தை அது கொடுக்கும். அதுதான் ஹாரோஸ்கோப்பும். ஒரு பர்டிகுலராக ஒரு பிளான்ட் வந்து கெடுதல் செய்து, அது ஏதோ தசையில் செய்து, இல்லை பேர்த் சார்ட்டில் செய்து, இல்லை கரெக்டாக உங்கள் செகண்ட் ஹவுஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, ஃபேமிலி லைஃபை கெடுக்குது, இல்லை கரெக்டாக 4th ஹவுஸ் பாதிக்கப்பட்டு ஆரோக்கிய லைஃபை கெடுக்குது, இல்லை 5th ஹவுஸில் சைல்டு பர்த்தோ இல்லை சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கெடுக்குது, இல்லை உங்களை 10th ஹவுஸ் பாதிக்கப்பட்டு ராகு கேது பொசிஷன் எடுத்து வேலையில் எப்பவுமே நிரந்தரமாக இல்லாத கெடுக்குது, இல்லை ஏதோ ஒரு வகையில் ஃபைனான்ஷியலாக நல்லா சம்பாதிச்சு எங்கேயோ கொண்டு போய் விட வைக்குதுன்னா, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணலாம், முதல்ல நம்ம கேரக்டரை என்ன மாற்றலாம், முதல்ல எதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம், எதை நம்ம செய்கிற ஆக்டிவிட்டியை குறைக்கலாம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க, எனக்கு என்ன நோய் வரும்னு கேட்பாங்க. நான் சொல்வேன், செகண்ட் ஹவுஸில் ராகு இருக்குது, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம், அதுவும் ராகு வந்து கரெக்டாக மிதுனத்தில் இருக்குது. ஸோ மிதுனம் காட்டு வீடு. ராகு இந்த மாதிரி போதை வஸ்துக்களுக்கு அதிபதி. இப்போ மிதுனத்தில் ராகு கூட சந்திரன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மோக்கிங் ஹேபிட் வருது. ஸோ ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது. எப்பெல்லாம் நீங்கள் ராகு சம்மந்தப்பட்ட உணவு உங்கள் வாய் வழியாக, ஏன்னா அது செகண்ட் ஹவுஸு, அவருக்கு அது செகண்ட் ஹவுஸு. ஸோ வாய் வழியாக அந்த சிகரெட்டை பிடிக்கிறாரு, இல்லை மது குடிக்கிறாரு, இல்லை அந்த உணவு பழக்க முறையில் புளிப்புத்தன்மை புளித்தது அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்றாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ராகு அங்கே ஆக்டிவாக அந்த உடம்புல சேர ஆரம்பிச்சிடும். கெடுக்கும், உடம்பை கெடுக்கும். ஸோ இந்த மாதிரி நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வாத பிரச்சனை இருக்குது, வயிறு பிரச்சனை இருக்குது, ஜீரண மண்டல பிரச்சனை இருக்குது, இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் பிரச்சனை, ஸ்கின்னில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவரோட புரிஞ்சுக்கிட்டார். ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், குவிட் ஸ்மோக்கிங், ஆல்கோலும் வேணாம். ஓகே, ஏதோ ரொம்ப ரேராக ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்க, பார்ட்டி போகிறீங்க, ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களா, ரைட், ரொம்ப மினிமமான லெவலில் எடுத்துங்க. அதே மாதிரி ஃபுட்டில் இந்த புளிப்பு நிறைந்த பழைய சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செகண்ட் ஹவுஸில் உள்ள நெகட்டிவ் பிளான்ட்டை கட் பண்ணிடுவீங்க. பாசிட்டிவ் பிளான்ட்னா சந்திரன், அதை வந்து ஆக்டிவாக வச்சுங்க. அப்புறம் நான் இன்னொன்று சொன்னேன், நீங்கள் நிறைய அவசகுணமாக நெகட்டிவாக பேசுவீங்களான்னு கேட்டேன். ஆமாம் பேசுவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே செல்ஃபாக அந்த ராகு ஆக்டிவாக வச்சுக்கிறீங்க. அதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் நடக்காது. ஏன்னா ராகுங்கிறது உங்கள் மைண்ட்லேருந்து ஒரு நெகட்டிவை பேச வைக்குது. அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அவ்வளோதான், ப்ராக்டிஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுது. சிம்பிள். இது மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அந்த ராசி, லக்னா, அந்த தசை, அந்த புக்தியை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்க தான் ஒரு கிளாரிட்டி வரும். நாம் எதை தடுத்தால், எதை நிறுத்தினால், நாம் எதை வந்து செய்யலைன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு புரிஞ்சிக்க முடியும். ஒரு கிளாரிட்டியோடு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, ரீட் பண்ணி அடுத்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம தொடர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம், எல்லாரும் கேட்டாங்க இந்த கையில் ஜாதகம்லாம் எழுதி கொடுப்பீங்களான்னு. இப்போ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கையில் எழுதும் ஜாதகம், ஒரு புக்கில் அழகாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை கணிச்சு உங்கள் நட்சத்திரத்தை, உங்கள் ராசியை, உங்கள் நட்சத்திர பாதத்தை, உங்களுடைய லக்னத்தை திருக்கணித பஞ்சாங்க முறையில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம்,
நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த ஊர் எல்லாத்தையும் கணிச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கு மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு டீமையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அண்ட் ஆல் அதர் சர்வீஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் ஆட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், என்ன சர்வீஸ் தேவையோ யூஸ் பண்ணிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். வணக்கம்.